வணக்கம். 7 day yoga flow for daily practice. அதில் ஃபஸ்ட்டாக பண்ணுற ஆசனம் தோப்புக்கரணம். இதில் 2-3 வேரியேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட 2 கால்களையும் ஒரு 2 இன்ச் கேப் வச்சு அப்படியே முதுக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு முட்டியை வெளிப்பக்கமாக தள்ளின மாதிரி உட்கார்ந்து எந்திரிக்கணும். ஃபுல்லாக உங்களால் உட்கார முடியல அப்படின்னா ஹாஃப் ரேஞ்ச் உட்கார்ந்து எந்திரிக்கலாம். இதில் மெயினான விஷயம் ஹீல் ரைஸ் பண்ணக்கூடாது, பேக்கை ஃபார்வர்டில் கொண்டு வரக்கூடாது. இப்போ உங்கள் 2 கால்களையும் ஷோல்டர் லெவலில் வச்சு கைகள் 2ஐயும் உங்களோட ஆப்போசிட் காதாக மாற்றி மாற்றி பிடிச்சி அதே போல் உட்காந்து எந்திரிக்கலாம். ஹீல் ரைஸ் பண்ணக்கூடாது, முன்பக்கமாக குனியக்கூடாது. அடுத்த ஆசனம் தாடாசனம். 2 கால்களையும் ஒரு 2-3 இன்ச் அளவு கேப் விட்டுட்டு நல்லா உங்களோட ஹீலை ரைஸ் பண்ணி டோஸில் நிற்கணும். கைகள் 2மே காதை ஒட்டின மாதிரி வச்சு ஒன்றா கோர்த்து திருப்பி பிடிச்சிக்கணும். இதில் உங்களோட முட்டி நேராக இருக்கணும். மேலே போனதுக்கப்புறமா முடிஞ்ச அளவு உங்களோட வயிற்று பகுதியை நல்லா உள்பக்கமாக பிடிச்சி டக்கின் பண்ணி நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் இதை ஹோல்ட் பண்ணலாம். ப்ரீத்தை எக்காரணத்தை கொண்டும் பிடிச்சி வச்சுக்க வேணாம். இப்போ அப்படியே உங்களோட வலது பக்கமாக திரும்பி ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட், இடது பக்கமாக திரும்பி ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட். இது உங்களுக்கு பாடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்து பிளட் ஃப்ளோவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் நார்மலாக இருக்கட்டும். இப்போ கால்களை கீழே வச்சுட்டு மறுபடியும் தாடாசனா பொசிஷன் வந்து அப்படியே சைடில் பெண்ட் ஆகணும். பின்னாடியோ முன்னாடியோ பாடி போகக்கூடாது. உங்களோட சைடில் கை, தலை, உடம்பு 3மே ஒரே சைட் போகணும். முட்டி பெண்ட் ஆகக்கூடாது. கால்கள் 2ம் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்பர் பாடியை மட்டும் சைடில் பெண்ட் பண்ணி ஈச் சைட் 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். அடுத்த ஆசனம் உட்கட் ஆசனம் அல்லது சேர் போஸ். 2 கால்களையும் ஒரு 2 இன்ச் அளவு கேப் வச்சு உங்களோட 2 கைகளையும் காதோடு ஒட்டி வச்சு அப்படியே முட்டியை மடக்கி கீழே ஒரு சேர் பொசிஷனில் உட்காந்து உங்களோட அப்பர் பாடியை முன்னாடி லைட்டாக ஸ்லாண்டிங்காக வைக்கணும். ஆனால் ஆர்ச் பண்ணக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குமே தவிர பேக் வந்து அந்த ஆர்ச் ஆகிருக்காது. இதில் நார்மல் உள்மூச்சு வெளிமூச்சு. இது ஒரு 30 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். 10-10 30 கவுண்ட்ஸ் கூட ஹோல்ட் பண்ணலாம். அடுத்த வேரியேஷன் உட்கட்டாசனால 2 கால்களையும் ஷோல்டர் லெவலில் வச்சு கைகளை ஷோல்டருக்கு ஈக்குவலாக நீட்டி அப்படியே உட்காரணும். ஹீலை ரைஸ் பண்ணக்கூடாது. நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். அப்படியே வலது பக்கம் திரும்பி ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட், இடது பக்கம் திரும்பி ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட். ப்ரீத் இன் நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இருக்கணும். இப்படி சும்மா பண்ண முடியாதவங்க வால் சப்போர்ட் எடுத்து கூட தாராளமாக பண்ணிக்கலாம். அடுத்த ஆசனம் மலாசனம் அல்லது இந்தியன் டாய்லெட் போஸ். 2 கால்களையும் ஷோல்டர் லெவல்லேருந்து கொஞ்சம் அகலமாக வச்சு கை 2ம் வணக்கம் பொசிஷன் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும். உங்களோட இடுப்பு பகுதி கீழே பின்பக்கமாக இருக்கணும். முன்பக்கமாக தூக்கி வந்துடக்கூடாது. ஹீல்ஸ் 2மே தரையில் இருக்கணும். இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறமா எல்போஸ் 2மே உங்களோட 2 நீக்கு நடுவில் லாக் ஆகி இருக்கணும். இதை ஒரு 30 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணனதையுமே உங்களோட வலது கையை வச்சு இடது ஹீலை கேட்ச் பண்ணி அப்படியே வந்து ஆப்போசிட் கையை தூக்கி ஹோல்ட் பண்ணலாம். 10 கவுண்ட்ஸ் நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் ஹோல்ட். இடது கை வச்சு வலது கை. இது ஈச் சைடு 10 கவுண்ட்ஸ் முடித்ததையுமே அப்படியே சைட் டு சைட் நல்லா ரிலாக்ஸாக போயிட்டு வரலாம். இதுலேயும் ஹீல் ரைஸ் ஆகலை, அதை நல்லா கவனித்து பண்ணுங்கள். எந்திரிக்கும் போது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எந்திரிக்கணும். முன்னாடி குனிஞ்சு ஹீல் ரைஸ் பண்ணி எந்திரிக்கக்கூடாது. அடுத்தது அர்த்த சக்கராசனம். முதல் நிலையில் 2 கால்களையும் பக்கமாக வச்சு கை உள்ளங்கை ஹிப்புக்கு சப்போர்ட் பண்ணி முட்டியை பெண்ட் பண்ணக்கூடாது, ஆனால் வளைக்கணும். அப்படியே பின்பக்கமாக போகிற வரைக்கும் ப்ரீத் இன், பின்னாடி போனதுக்கப்புறமா நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இதில் உடம்பே ஃபுல்லாக டோட்டலாக வளைஞ்சு வரும். வெறும் முட்டியை மட்டும் பெண்ட் பண்ணி பேக் பெண்ட் எப்போவும் பண்ணக்கூடாது. பேக்கில் போனதுக்கப்புறமா ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணவும் கூடாது. அடுத்த வேரியேஷனுக்கு உங்களோட 2 கட்டை விரலை உங்களோட முதுகோட சென்டர் பார்ட்டில் வைக்கலாம். மற்ற விரல்களை ஹிப்புக்கு சப்போர்ட் பண்ணி 2 கால்களையும் ஷோல்டர் லெவலுக்கு நல்லா ஓப்பன் பண்ணி அப்படியே பேக் பெண்ட் ஆகலாம். பேக் பெண்ட் போகிற வரைக்கும் ப்ரீத் இன் பண்ணிட்டே போயிட்டு பின்னாடி போனதுக்கப்புறமா நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இதுலேயும் முட்டி மடங்கக்கூடாது. நல்லா வளைஞ்சு கொண்டு வரணும். இதில் உங்களால் இந்தளவு முடியலனாலும் எந்த அளவு முடியுதோ அந்த அளவுக்கு வரலாம். ஒரு கவுண்ட்டுமே 10 கவுண்ட்ஸு ஹோல்ட் பண்ணி ஒரு 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் இதை நம்ம பண்ணிக்கலாம். ஒன்றா முடிஞ்சாலும் நீங்கள் 30 கவுண்ட்ஸ் ஒன்றா ஹோல்ட் பண்ணலாம். பட் ப்ரீத் இன் நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதோட கவுண்டர் போஸ் பாதஹஸ்தாசனம் ஃபார்வர்ட் பெண்ட். 2 கால்களையுமே உங்களோட பக்கமாக வச்சுட்டு முட்டியை நேராக வச்சு கைகளை மேலே தூக்கி அப் அண்ட் டவுன் ஒரு 10 கவுண்ட்ஸ் போயிட்டு வரணும். அப் அண்ட் டவுன் 10 கவுண்ட்ஸ் பண்ணும்போது முட்டி மடங்கக்கூடாது. 10th கவுண்டில் உங்களோட 2 கைகளையுமே முடிஞ்சால் தரையில் பக்கவாட்டில் வச்சு தலையை மேலே பார்த்து முதுக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு 10 கவுண்ட்ஸ் நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்.
இப்போ தலையை கொண்டு போய் நல்லா உங்களோட உள்ளங்கையை தரையில் பதிய வச்சு தலையை வச்சு உங்களோட முட்டி இல்லைன்னா உங்களோட காஃப் மசில்ஸை டச் பண்ணலாம். இல்லை என்னால் முடியல இந்த அளவுக்கு அப்படின்னா எந்த அளவு முடியுதோ அந்த அளவு பண்ணலாம். இப்போ இதோட அடுத்த வேரியேஷனாக கீழே கை வைக்க முடியலங்கிறவங்க முட்டியவோ இல்லை உங்களோட கணுக்கால்கையோ இப்படி பிடிச்சி நல்லா தலையை மேலே பார்த்து 10 கவுண்ட்ஸ், எல்போவை நல்லா வெளியே ஓப்பன் பண்ணி பாடியை நல்லா நீங்கள் உள்பக்கமாக இழுக்கணும், முட்டியை மடக்கக்கூடாது. அப்படி கொண்டு போய் உள்ளே வச்சு நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் 10 கவுண்ட்ஸ். சைட்வேஸில் பாருங்கள், 2 முட்டியும் நேராக இருக்கணும், உங்களோட முதுகு பகுதியும் நேராக இருக்கணும். என்னால் கீழேயே போக முடியலங்கிறவங்க நீங்கள் முட்டியை பிடிச்சி கூட தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே கீழே போய் டச் ஆகிறதுக்கு வரும். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது அர்த்த சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரமோட ஹாஃப் ஆஃப் தி வெர்ஷன். 2 கால்களையும் ஒரு 2 இன்ச் கேப் விட்டு கைகளை வணக்கம் பொசிஷன் வச்சு தலையோடு ஒன்றா சேர்த்து அப்படியே பேக் பெண்ட், முட்டி நேராக இருக்கணும், முட்டியை பெண்ட் பண்ணக்கூடாது. அப்படியே முட்டியை பெண்ட் பண்ணாமல் தலை கை ஒன்றா சேர்த்து அப்படியே முன்னாடி கொண்டு வந்து தரையை டச் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். முட்டியை பெண்ட் பண்ணி மட்டும் எப்பவும் டச் பண்ணி பழகாதீங்க. மறுபடியும் பேக் பெண்ட், கைகளை முன்னாடி நீட்டி ரிலாக்ஸ். சைட் பேஸ்லேயும் பார்த்துக்கலாம். 2 கைகளையும் வணக்கம் பொசிஷன் அப்படியே நீட்டி கை காதோடு வந்ததுக்கப்புறமா தலை கை சேர்த்து ஒன்றா பேக் பெண்ட், நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். அப்படியே ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டே கீழே வந்து தரையை டச் பண்ணலாம். முட்டி முதுகு பக்கம் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். மறுபடியும் ப்ரீத் இன் பண்ணிக்கிட்டே வந்து பேக் பெண்ட், நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஸ்ட்ரெயிட்டாக கையை நீட்டி நெஞ்சு பகுதியில் வச்சு வணக்கம் வச்சுக்கலாம். இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட பிரணவ யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.